ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு தமிழ் டெக் ரிவ்யூ. நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்ட்டா, எப்படி யூடியூப்பில் வந்து நீங்கள் ஓன் வீடியோ எடுக்காம, அதாவது நீங்கள் வந்து மினக்கிட்ட வீடியோ எடுக்காம ஒரு நாளைக்கு 40,000 அதுக்கு அதிகமாக எப்படி ஏர்ன் பண்ணு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கடைசி மாதிரி ஸ்கிப் பண்ண பெருங்கிறது முழுமையாக வழங்கும். நீங்கள் நம்ம தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே உள்ள ரெக்கில் பட்டன் மாதிரி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்குது, மாதிரி கிளிக் பண்ணி ஓல்டன் செட் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாகவும் சேரும். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தேகம் வரும். அது என்னென்னா, வீடியோ எடுக்காமையே எப்படி ஏர்ன் பண்ணலாமான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் வரும். முதல்ல எப்படி வந்து வீடியோ எடுக்காம ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு டெமோ வந்து காட்டுறேன். நீங்கள் வந்து எப்படிப்பட்ட சேனல் ஆரம்பிக்கணுமாண்டா, வீடியோ எடுக்காமல் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு எப்படிப்பட்ட சேனல் ஆரம்பிக்கணுமாண்டா, மியூசிக் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் கிளாம் மியூசிக்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மியூசிக் வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் 4 மில்லியன், 4 வருஷத்தில் 8 மில்லியன் சொல்லி வியூஸ் எல்லாம் போயிருக்கும். அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ண சேனலை பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் 7 மில்லியன் சொல்லி சப்ஸ்கிரைபரை வச்சிருக்கும். இதால என்ன யூஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக சந்தேகம் வரும். ஏன்னா அந்த அவை போட்டிருக்க வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மணித்தியான் 2 மணித்தியான் 3 மணித்தியான் பெரிய லென்த்தான வீடியோ தான் போட்டிருக்கிறேன். அதுக்கு முதல் கிளாம் மியூசிக் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறீங்க, அல்லது டென்ஷன் இல்லை ஒர்க் ப்ரெஷர்னு சொல்லி ஒரு பலப்பட்ட பிரச்சனையில இருப்பீங்க. இப்படி உங்களுக்கு பிரச்சனை இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மியூசிக், அதாவது இதமான மியூசிக் இப்படி கேட்க வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து மக்கள் வந்து கிளாம் மியூசிக்கை கேட்பினும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற கண்ட்ரியில் வந்து பெருசாக கேட்குற குறைவு. ஏனெண்டா இங்கே வந்து சினிமா பாடல்லாம் கூட கேட்குறது. பட் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இப்படியான இதமான மியூசிக்கு தான் வந்து கேட்பினும். உதாரணமாக வந்து படிக்கிற மாணவர் வந்து படிக்க அப்படி கேட்பினும். வேலை செய்கிறார்கள் வந்து தங்களோட ஒர்க் ப்ரெஷரை குறைக்கிறதுக்காண்டி இப்படி இதமான மியூசிக்கு தான் வந்து கேட்பினும். ஸோ இதால் வந்து நீங்கள் வந்து 1 மாதத்துக்கு மேலே வீடியோ போட்டிங்கன்னா அவை வந்து அந்த வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டு தங்களோட ஒர்க்கை வந்து செய்து கொண்டிருப்பேன். ஸோ இப்படித்தான் வந்து அந்த சேனலுக்கு எல்லாம் வியூஸும் சப்ஸ்கிரைபரும் பெறுது. இப்போ அதால் வந்து எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் பெறும், அப்படி ஒரு மியூசிக் சேனல் இருந்தால் நாங்களே ஓனாக மியூசிக் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும். நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ண தேவையில்லை. நான் காப்பிரைட் மியூசிக்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அவுட்புட் வரும். அதில் போய் நீங்கள் வந்து காப்பிரைட் இல்லாத மியூசிக்கை வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நான் காப்பிரைட் வீடியோஸ் ஒன்று சர்ச் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் வந்து வரும். அதில் வந்து காப்பிரைட் இல்லாத வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கணும். அது வந்து எப்படிப்பட்ட வீடியோவாக இருக்கணும்ட்டா, எப்படிப்பட்ட மியூசிக்காக இருக்கணும்ட்டா, முதல்ல வந்து வீடியோ எடுத்துக்கணும்னா அந்த வீடியோ வந்து எப்போவுமே இயற்கை காட்சி சம்மந்தப்பட்டது, மற்ற கடல் சம்மந்தப்பட்டது இருந்தாண்டா ஒரு பார்க்க வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அதாவது வந்து அந்த வீடியோஸை வந்து திருப்பி திருப்பி பார்க்கணும் மாதிரி இருக்கும். அந்த மனசுக்கு வந்து சந்தோஷத்தை தர அப்படி ஆன வீடியோஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நல்ல வியூஸும் போகும். அதுக்கடுத்து அந்த மியூசிக் வந்து எப்படி இருக்கணும்ட்டா ஒரு மெலடி சாங், உதாரணமாக ஏஆர் ரஹ்மான் சோங் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி வந்து மெலடி சோங்காக இருக்கட்டும், அல்லது மெலடி தி மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை, அப்படியான பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இன்னும் நல்லா அப்படியான மெலடி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் வரது ஈஸியாக இருக்கு. ஸோ அந்த 2 வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நார்மலாக பாவிக்கிற வீடியோ எடிட்டரில் வந்து 2 வந்து மர்ஜ் பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மாதத்தோட வீடியோ என்ன எடுக்கிறான்னு உங்களுக்கு யோசிப்பீங்க. இப்போ அது முதல்ல என்ன பண்ணி 5 நிமிஷம் வீடியோ முதல் வந்து அப்படி எடுங்க. அதாவது 5 நிமிஷம் வீடியோ எடுத்து அதே மாதிரி 5 நிமிஷம் ஆடியோ எடுத்து மர்ஜ் பண்ணுவீங்க, அதை இணைப்பீங்க, 2 கனெக்ட் பண்ணி போட்டு அந்த 5 நிமிஷத்தை வந்து அந்த லூப்பில் வந்து விடுவீங்க. அதாவது காப்பி பேஸ்ட் பண்ணி விடுவீங்க. அப்படி 5 நிமிஷம் 5 நிமிஷம் வச்சு உங்களுக்கு 1 மணி நேரம் அது ஈஸியாக அந்த வீடியோ ஃபுல்லாக மேக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. இப்படி அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ரீச்சபிள் இருக்காது. ஏனெண்டா வந்து யூடியூப் ஒரு பெரிய கடல், அதில் வந்து இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் சொந்தமாக தயாரிக்காத ஒரு கண்டென்ட். ஸோ உடனே வந்து ரீச்சபிள் இருக்காது. பட் 30-40 வீடியோ போட கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ரீச்சபிள் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் சேனலுக்கு வந்து அதிகமாக ரீச் இருக்குது. இப்போ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து மியூசிக் சேனலில் வந்து ரீச்சபிலிட்டி கூட. ஸோ நீங்கள் வந்து நிறைய யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் சேனல் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஓவர்டேக் பண்ணி போகணுமாட்டா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எடுத்தோன்னே வந்து உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் பெரிய அளவு வரையலாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியில் தான் வளரலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தொடர்ச்சியாக அப்படி ஒர்க் பண்ணி கொண்டிருந்தீங்க 2 வருஷத்துக்குள்ள வந்து உங்களுக்கு பெரிய அளவான சப்ஸ்கிரைபரும் சரி வியூஸும் சரி கண்டிப்பாக வரும். அதன் மூலம் வந்து ஏர்னிங். ஆனால் ஒன்று மறக்காதீங்க, மியூசிக் சேனலுக்கு வந்து ஏர்னிங் குறைவு. டெக் சேனலுக்கும் எஜுகேஷன் சேனலுக்கு நம்ம யூடியூப்ல வந்து அதிகமான ஏர்னிங் வருது. அடுத்தடுத்துல பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு இருக்குது. பட் மியூசிக் சேனலுக்கு வந்து ஏர்னிங் வந்து குறைவு. ஸோ நீங்கள் வந்து நிறைய வீடியோ போட்டால் தான் ஏர்னிங் வந்து கூடுதலாக எடுக்கலாம்.
ஓகே, இப்போ அந்த வீடியோ வந்து எந்த வெப்சைட்டில் எடுக்கிறேன்டா pexels.com, PEXCLS pexel.comன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா பாருங்க டிஸ்பிளேல தெரியுமா நினைக்கிறேன். அப்படி கொஞ்சம் ஆப்ஷன் இருக்கு. அதில் வந்து ஃபாரஸ்ட் அல்லது அனிமல்ஸ் அல்ல ட்ரீன்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா வடிவான பேக்ரவுண்ட் உள்ள வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் மியூசிக் அப்படி எடுக்கணுமாண்டா நான் காப்பிரைட் யூடியூப் மியூசிக்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா டிஸ்பிளே தெரியுமா நினைக்கிறேன். சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வரும். அதில் வந்து காப்பிரைட் இல்லாத மியூசிக்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து இந்த லேர்னிங் வந்து லாங் டேர்மாக தான் இருக்கு. ஏன்னா யூடியூப்ல வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலே ரீச் ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் பிடிக்கும். பட் நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் உள்ள வீடியோவை தூக்கி அதை எடிட் பண்ணி போட வந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் லாங் டேர்மாக இருக்கும். பட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் ஏர்னிங் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்தோன்னு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோக்கு மேலே போட்டுட்டேன். நான் அப்படி போடுறேன்னாட்டா 3 நாளைக்கு ஒரு வீடியோ படி போடுறேன். நான் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் முக்கியம். ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக வந்து வீடியோஸை போட்டு வந்துருங்க. கண்டிப்பாக ஒரு நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏர்னிங் வரும். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.